தாழ்த்திக் கொள்ளுங்கள். மக்களே, இருள் என்னாகிவிட்டது? உங்கள் தெரிய உயர்த்தி பிடிங்கள். சொல்லித்தர ஜெபத்து உரத்த குரல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஒளியாம் தெய்வமே, எங்கள் மத்தியில் இருளை போக்கியவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இனி ஒருபோதும் நாங்கள் இருளுக்கு அடிமையாக மாட்டோம் என்று உறுதி தருகின்றோம். இயேசுவே, ஒளிக்கேற்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம் என்று உறுதி தருகின்றோம். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் அல்ல இறைவன் திருச்சபை வழியாக குருத்துவம் வழியாக எங்களுக்கு தந்த தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்துகிற இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் எடுத்த இந்த சிறு வாக்குறுதியை நிறைவேற்ற தெய்வம் தாமே கூட இருந்து உங்களை காப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்முடைய புதிய வாழ்க்கையை இல்லையா, ஒரு இதாக சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே இந்த ஒரு வாரத்தில் நம்முடைய பங்களவில் எவ்வளவோ மாற்றங்கள். ஸோ தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், அன்பியங்களிலும், நம்முடைய இந்த மேனோம்பாறை பங்கிலும் ஒட்டுமொத்தமாக புரட்டி எடுத்த ஒரு தியானம் தான் இந்த பாப்புலர் மிஷன் தியானம். ஸோ அதனால் இந்த பாப்புலர் மிஷன் வழியாக இறைவன் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தில் இன்று தொடக்கம். அதனால் சிலுவையோடு நம்முடைய திருச்சிலுவை தேவாலயத்திலிருந்து நம்முடைய அந்த பயணத்தை நாம் தொடங்குவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையில் இந்த பவனியில் நாம் பங்கு பெறுவோம். இந்த அருமையான இந்த நாளில் இந்த நிகழ்வை, இந்த தியானத்தை நிறைவு செய்து அதே சமயத்தில் நம்முடைய இந்த ஆன்மீக பயணத்தை, இந்த ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆன்மீக பயணத்தை, இந்த தியானத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட இந்த இறை அனுபவத்தை, ஒரு புதிய வாழ்க்கையை நாம் தொடங்கி இருக்கிற இந்த பயணத்தை தொடங்கி வைத்து நமக்காக இந்த நாளிலே சிறப்பு நற்கருணை ஆசீர் வழங்க வந்திருக்கிறவர், நமக்கு எல்லாம் அறிமுகமானவர், நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை, இப்போது சிற்றூர் பங்கு தந்தை அருத்தந்தை லாசர் அருளப்பன் அவர்கள். அவர்களை நம்முடைய பங்கின் சார்பாக வருக என அன்போடு இந்த பவனிக்கு வருக என கரங்களை கட்டி வரவேற்கிறோம். தந்தை அவர்களுக்காகவும் செபிப்போம். தொடர்ந்து இறைவன் திருச்சுலவிநாதர் புனித மாற்றினார் வழியாக நம்மையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய அன்பியங்களையும், நம்முடைய பங்கையும் ஆசீர்வதித்து எல்லா நாட்களும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாட்களாய் அமைந்திடவும், இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு புதிய எழுப்புதலை, மாற்றத்தை நாம பார்த்திருக்கிறோம், நம்முடைய குடும்பம் பார்த்திருக்கிறது. இதோடு நின்று விடாமல் இந்த ஒட்டுமொத்த பங்கினுடைய இந்த மாற்றத்தை பக்கத்தில் இருக்கிற பங்குகளும், ஏன் இந்த மறைமாவட்டம் முழுவதும் பார்க்கக்கூடிய அளவில் நம்முடைய மாற்றங்கள் அமைந்திட அருள் வேண்டி இந்த பவனியில் பங்கு பெறுவோம். இந்த பவனியானது சிலுவை பவனி, வெற்றியின் பவனி. நான் பேச அவ்வளோ தூரம் கேட்காது, கேட்கவங்க எவ்வளோ கேட்டால் அவ்வளோ கேட்டால் போதும், நீங்கள் எல்லாம் அங்கே கொடுக்குறாங்க. அப்போ இது வெற்றி பவனி. இந்த வெற்றி பவனது இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவை வழியாக தான் நமக்கு மீட்பு தந்துருக்கின்றார்.
அப்போ அதை நம்ம அடையாளமாக நம்ம செய்யப்படுறோம். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, எல்லா தீமையிலிருந்தும் பாவத்திலிருந்தும் எங்களுக்கு நீ விடுதலை தந்திருக்கிறீ, சிலுவை வழியாக நீ மீட்பு தந்திருக்கிறீ, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதனுடைய அடையாளம் தான் இது. நம்ம சிலுவை எடுத்துக்கொண்டு நம்ம போகின்றோம். அப்போ உலகத்துக்கு ஒரு சாட்சியாக இதோ தெய்வம் எங்களை மீட்டு இருக்கின்றார், எங்களுக்காக சிலுவையில் தொங்கி இருக்கின்றார், எங்களை அந்த அளவுக்கு அன்பு செய்கிறார், நாங்களும் அவரை அந்த அளவுக்கு அன்பு செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு சிலுவையை மையப்படுத்தி கொண்டு நாம் போவோம். அப்போது இப்போ நீங்கள் சிலுவை உயர்த்தி பிடிப்பீங்க, நான் அதை மந்திருப்பேன். மந்திரிச்ச பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒரு வரிசையில் ஃபஸ்ட்டு அருள் தந்தை போவார், அதன் பிறகு முதல் ஒரு கொடி வரும், அந்த கொடி பின்னாடி கொஞ்சம் பேர் போங்க, அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு கொடி வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் பின்னாடி வாங்க, அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் வாங்க. வருகிற சமயத்தில் நீங்கள் முத்திர வாக்கியங்களை முழக்கி கொண்டு நீங்கள் அப்படியே நீங்கள் வந்தால் போதும். பேசலோ நீதி சிலுவை பற்றி செய்து உங்களுக்கு அங்கே உங்களுக்கு தரப்படும். இப்போ உங்கள் சிலுவை உயர்த்துக்கிறீங்க. தந்தை மகன் தூய ஆவியால் பேரான அவர்கள் நல்லவனான தேவனை சிலுவை வழியால் நீக்காமல் விடுதலை தந்திருக்கிற மீட்பு தந்திருக்கிற நாங்கள் செலுத்துகிறோம். இது அடையாளமாக நாங்கள் செய்கிற இந்த பவனை நீக்காமல் ஆசீர்வதிக்கின்றோம். ஆண்டவரே, இதை நாங்கள் பவனியாக நாங்கள் சென்ற போது எங்களை காண்கிற மனிதர்களையோ நாங்கள் காண்கிற மனிதர்களையோ பாதப்பட்டு தருகின்றோம். சிலுவை வழியாகத்தான் நீர் எங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறீர். ஆனால் சிலுவையோடு நாங்கள் இணைத்து கொள்ளவும், சிலுவையோடு சேர்ந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தொடர்வோம். சிலுவையில் நிழலிலேயும் சிலுவை எங்கள் குடும்பத்தை நாங்கள் சேர்த்து வைக்கவும் நீத்தாம் எங்கள் கிருபை புரிந்துள்ளோம். எல்லா திண்மைகளும் தீய சக்திகளும் அப்புறப்படுத்தியுள்ளோம். எங்கள் பயணத்தை நீத்தாமை கூட இருந்து எங்களுக்கு வாழ்வின் வெற்றியை தந்துள்ளோம். வழிபடுத்தி நாங்கள் ஒன்றாக இணைந்து கொண்டு செயல்பட கிருபையும் தந்துள்ளோம். அம்மா மாதாவே, எங்களுக்காக பரிந்து பேசலும். எல்லாம் வல்ல இறைவன் திருச்சபை வழியாக குருத்துவம் வழியாக எங்களுக்கு தந்த தனிப்பட்ட அதிகாரத்தை வாய்ப்பிட இயேசுவின் நாமத்தினால் தெய்வம் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவு ஆசிர்வதிப்பாராக. நீங்கள் கையில் ஏந்துகிற சிலுவையும் தெய்வம் தாம் புனிதப்படுத்துவாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே உயர்த்து பிடிங்கள். சிலுவை உயர்த்தி பிடிங்கள். வாழ்வோம் வாழ்வோம் இயேசு வழி வாழ்வோம். சீடராவும் சீடராவும் நாம் இயேசுவின் சீடராவும். பரலோகம் நமது தாய் வீடு, அன்பு நமது வாழ்க்கை முறை. வாழ்க வாழ்க பாப்புலர் மிஷன்.
படைத்திடுவோம்.